கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த வார்த்தையை சொன்னது இயேசு கிறிஸ்து. எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள். இதை சொன்னதும் இயேசு கிறிஸ்து. இப்படி பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அறியாத விஷயங்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து யார்? அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிதாவின் சித்தத்தின்படி கன்னி மரியாளின் வயிற்றில் மகனாய் பிறந்தவர். அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிதாவின் சித்தத்தின்படி கன்னி மரியாளின் வயிற்றில் பரிசுத்தராய் அவர் பிறந்தார். அவர் பிறந்தது மட்டுமல்லாமல் குருடரின் கண்களை திறந்தார், செவிடனை கேட்கச் செய்தார், முடவனை நடக்கச் செய்தார், ஊமையனை பேசச் செய்தார், பாவிகளை ரட்சித்தார், தரித்திரமுள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். இப்படி பல அநேக அற்புத அடையாளங்களை செய்த ஒரு நடமாடும் ஒரு தெய்வமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் நகை அணிந்தவர்களை எல்லாம் நடமாடும் நகைக்கடை என்கிறார்கள். கொஞ்சம் நகை போட்டு கொண்டிருந்தால் அவர்களை நடமாடும் நகைக்கடை என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு தெய்வம் நடமாடி கொண்டிருந்தது. ஒரு தெய்வம் மலை மீது ஏறி, கற்கள் மீது ஏறி, முட்களிலும் கற்களிலும் அவர் கால்நடையாய் நடந்து, வனாந்தரத்திலும் பாலைவனத்திலும் அவர் கடும் கொடுமைகளை அனுபவித்து 30 வயதிலே அவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். 30 வயதிலே அவர் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து, பாவிகளுக்காக தன் உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து அவர் மரித்தார். மரித்தது மட்டுமல்ல, அந்த அன்பு தெய்வம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்காய் மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினால், நம் மீது கொண்ட நேசத்தால், நம் மீது கொண்ட காதலால், நம் மீது கொண்ட பிரியத்தால், அந்த அளவற்ற அந்த ஒரு நேசத்தால் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். கொடுத்த தெய்வம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மை நேசிக்கும் கடவுள் அவர். நம்மை இன்றும் நேசிக்கிறார். அவர் மறைந்தாலும் அவர் ஜீவனோடு அவருடைய சரீரங்கள் மட்டுமே மறைந்தது. ஆனால் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், இதோ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி 3ஆம் நாள் எழுந்திருந்தார். இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் பாவங்களை ரட்சிக்க, நம் நோய்களை குணப்படுத்த, நம் வியாதிகளை சொஸ்தமாக்க, நம் பிரச்சனைகளை தீர்க்க, நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு கிருபை புரிய, நமக்கு கருணை செய்ய, நமக்கு அருள் புரிய